மாதம் மாற்றம் ஏற்படுது. ஆக இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உங்க ராசிநாதன் கன்னி வீட்டை விட்டு துலாம் வீட்டிற்கு வராரு. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் நம்மளால எதையுமே நம்ம விருப்பம் போல செயல்பட முடியலன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு குறையுது. ஏன்னா மன நிம்மதியை கொடுக்கும். ஓகேங்களா? 12ஆம் இடத்துல மறைவு பெறுறதுன்றது உங்களுக்கு செலவுகளை உண்டு பண்ணதான் செய்யும். உங்க ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து அங்கிருந்து 7ஆம் பார்வையாக சூரியன் புதன் மீது விழறதுனால அது உங்களுக்கு ஒரு மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க. அதற்காக மிகவும் நன்றி. உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. விருச்சிக ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசியினருக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குதுன்றதும் பார்த்துடலாம். அதாவது ராகு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு, சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும், குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும், அதே மாதிரி கேது உங்களுக்கு 10ஆம் இடத்துலையும் இருக்கு. இது எல்லாமே ஓராண்டு காலமா அப்படியே இருக்கும். இதுல பெருசா மாற்றம் இருக்காது. இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் எங்க வரப்போகுதுன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இது 4மே இந்த மாதம் மாற்றம் ஏற்படுது. ஆக இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது 4ல் இருக்கும் ராகு உங்களுக்கு ஒரு தடைகளை உண்டு பண்ணுது. நீங்க எந்த செயலை செய்ய தொடங்கினாலுமே அதுல ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி 5ல் இருக்கும் சனி உங்களுக்கு நிம்மதியற்ற மனநிலையை கொடுக்குது. அதாவது எதுலையுமே ஒரு திருப்தியா உங்களால மனசால எடுத்துக்க முடியல. ஓகேங்களா? அது ஒரு நிம்மதியே இல்லாமல் உங்களை வழி நடத்த பார்க்குது. அதே மாதிரி 8ல் இருக்கும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸை கரைக்குது. வீட்டுக்காகவும் உங்கள் பசங்களுக்காகவும் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுக்காகவும் அவங்களுக்கான மருத்துவ செலவுகளுக்குன்றத சேவிங்ஸை உங்ககிட்ட இருக்க எல்லா சேவிங்ஸும் கரைச்சிட்டே வருது. இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு உங்களுடைய மனநிலையே ரொம்பவே குழப்பமாகவும் ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது. அதனால் விருச்சிக ராசினர் பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதமாகவே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்க போகுதுன்னா உங்க ராசிநாதன் கன்னி வீட்டை விட்டு துலாம் வீட்டிற்கு வராரு. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு பெறாரு. இருந்தாலுமே அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே அங்கு சனியோட பார்வை இருக்குன்னும் போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருந்துமே உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுடைய ராசிநாதன், ஆனால் சனி உங்களுக்கு யோக கிரகம் கிடையாது. அப்படின்னும் போது அவருடைய பார்வை நேராக 7ஆம் பார்வையா உங்க ராசிநாதன் மேல விழும்போது லாஸ்ட் மந்த் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கண்ட்ரோல்ல நீங்க இருந்ததா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்மளால நம்ம சுதந்திரமா எதையுமே செயல்பட முடியலையே, நம்மளால எதையுமே நம்ம விருப்பம் போல செயல்பட முடியலன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு குறையுது. ஏன்னா குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்தாலுமே அந்த இடத்துல சனி பார்வை விலகி குரு பார்வை விழுது. செவ்வாய் துலாம் வீட்டிற்கு வந்ததும் குரு பார்வை அங்க விழுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஓகேங்களா? 12ஆம் இடத்துல மறைவு பெறுறதுன்றது உங்களுக்கு செலவுகளை உண்டு பண்ணதான் செய்யும். உங்க ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் உண்டு பண்ணதான் செய்யும். முடிந்த அளவுக்கு அது நல்ல செலவுகளை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய செலவுகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருள் வாங்கணும், வீட்டை ரெனோவேட் பண்ணணுன்றது ரொம்ப நாளாக ஆசையாக காத்துட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் இப்போ இந்த உங்கள் ராசிநாதன் மாற்றத்திற்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமைஞ்சிடும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நல்ல செலவுகளாகவும் இருக்கும், உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். அதனால் வீட்டுக்கான முயற்சி என்பது ரொம்பவே நல்ல பயனுள்ள செலவு தானே. அதனால் அதை ஏற்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலையில் தொழிலில் எனக்கு நல்ல மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது சூரியன் இந்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் வீடு
வீடான கன்னி வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் வருகிறாரு. அதற்கு முன்னாடி செப்டம்பர் 15ஆம் தேதி கன்னி வீட்டின் ராசிநாதன் புதன் அங்கு வந்து ஆட்சி உச்சம் அடைகிறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களாக இருந்தாலுமே சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து அங்கிருந்து 7ஆம் பார்வையாக சூரியன் புதன் மீது விழறதுனால அது உங்களுக்கு ஒரு போராட்ட காலமா தான் இருக்கும். அதாவது என்னன்னா, சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். ஈஸியான வேலையை முடிக்க முடியாது. நீங்க வந்து ஒரு போராட்டத்தோட நீங்க வந்து உங்க வேலையை பார்க்கணும். வேலை இழுபறியா போகும். இருந்தாலும் அந்த வேலையை நீங்க முடிச்சிடுவீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் மீது குரு பார்வை இருக்குன்றதுனால கடைசியா உங்களால அது சக்சஸ்ஃபுல்லா சரி பண்ணி முடிக்க முடியும். இத்தனை நாள் ஒரு மாதிரி லாஸ் ஆன மாதிரி, ஒரு தோல்வின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்திருப்பீங்க. இப்போ அது தோல்வின்னு கிடையாது. பட் உங்களால நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுவீங்க. பெரிய வெற்றியும் கிடையாது, பெரிய தோல்வியும் கிடையாது. உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். உங்களால வேலையை முடிக்க முடியும். அப்படியான காலகட்டமே இப்போ உங்களுக்கு இதுவே உங்களுக்கு சாதகம் தானே சொல்லணும். ஏன்னா இதை விட ரொம்ப கஷ்டமான காலத்தை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இதை விட போராட்டமான காலத்துல நீங்க போராடி வந்திருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இதுவே ஒரு சாதகமான காலம்தான். உங்களால இதையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெற்று வர முடியும். இந்த காலகட்டத்துல வேலை தொழில கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஏன்னா சனியோட பார்வைன்றது அங்க விழுதுன்னும் போது அப்போ உங்களுக்கு இன்னும் வேலை தொழில அதிக கவனம் செலுத்தணும். அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சா முடியாது. கண்டிப்பா நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதுவும் உங்க ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு பெறணும் போது நிறைய லேட் நைட்ல தான் ஒர்க் அதிகமா இருக்கும். லேட் நைட் டிராவலிங் அதிகமா இருக்கும். அதனால அந்த நேரத்துலலாம் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னும் போது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னும் போது அந்த இடத்துல சுக்கிரன் கேது இணைவும் இருக்கு. சுக்கிரன் கேது இணைவுனால உங்களுக்கு வந்து தொழில் செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவுகளை உண்டு பண்ணிடும். ஓகேங்களா? அதனால நீங்க இந்த காலகட்டத்துல உங்க செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பட்ஜெட்ல செலவு பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான குரு 8ஆம் இடத்துல மறைவு பெறதும், உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை அதிகமா வளர்க்காதீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா இருக்க தான் செய்யும். நீங்க சொல்ல வர்றது கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்ல வர்றதையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க தவிர்த்து வர்றது தான் நல்லதே கண்டி அந்த இடத்துல நான் சரி நீ சரின்னு போட்டி போட்டு நின்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமா ஏற்படும். குடும்பத்துல குழப்பங்கள் அதிகமா ஏற்படும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அனுசரிச்சு போங்க. உங்க குடும்பத்தால் கிட்ட தானே நீங்க விட்டு கொடுத்து போறீங்க. உங்க குடும்பத்தால் கிட்ட தானே நீங்க கொஞ்சம் பிரச்சனையை குறைச்சிக்கிறதுக்காக தானே கொஞ்சம் நீங்க கீழே இறங்கி போறீங்க. அது உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை குறைக்கணும் போது நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதும், அவங்க கிட்ட நீங்க தோல்வியை தழுவுறதும் ஒரு நல்ல விஷயம்தான். அதனால விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியான சாப்பாடோ சரியான தூக்கமோ இருக்காது. அதனால நீங்க தான் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு பெறணும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் சரியான தூக்கம் இருக்காது. லேட் நைட் ஒர்க்கும் லேட் நைட் டிராவலிங்கும் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால உங்க உடல்நிலையில அதிக அக்கறை செலுத்துங்க. விருச்சிக ராசினருக்கு இந்த செப்டம்பர் மாதம் வேலையிலும் தொழிலையும் ஒரு சேலஞ்சிங்கை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் அதில் வின் பண்ணலாம். வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குன்னும் போது நீங்கள் அந்த சேலஞ்சை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு தடைகள் அதிகமாக ஏற்படதான் செய்யும். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செயலில் தடங்கள் ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எஃபர்ட் போடுங்க. ஏன்னா ராகு மீது குரு பார்வை இருக்குன்னும் போது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதனால நீங்க உங்க முயற்சிகளை எப்பவுமே கைவிடாதீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. வாழ்த்துக்கள்.